வணக்கம் ஸ்ரீ போன்சை ஜோன். இன்றைக்கி நம்ம பிரேம்னா பிளான்ட்டில் தான் ஏர் லேயரிங் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம சொல்கிறது உங்களுக்கு புரியும். நம்மளோட வீடியோஸ் இப்போ பார்த்துருப்பீங்க. நான் இப்போ காமிச்ச பிளான்ட்டோட வீடியோவை ஏன் அதில் நம்ம ஏர் லேயரிங் பண்ணுறோம் அப்படின்னா, அது வந்து ஒரு மெச்சூர்ட் ஆயிடுச்சு. நான் கிரவுண்டில் வச்சு நிறைய பிளான்ட்டை வளர்த்திட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி பிரேம்லாம். அப்போ தான் ட்ரங்க்கோட திக்னஸ் வந்து கொஞ்சம் பெருசாகும். அதனால் இப்போ நம்ம எதுக்காக வந்து ஏர் லேயரிங் பண்ணுறோம் அப்படின்னா, போன்சையில் இப்போ ஒரு பெரிய பிளான்ட் இருக்குது, இந்த சைஸ் இருக்குது அப்படின்னா ரொம்ப லாங்காக போயிருக்கோம். அதை வந்து பாதியில் இந்தளவுக்கு ஏர் லேயரிங் பண்ணி இதோ ஒரு பிளான்ட்டாகவும் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வளர்த்த போகிறோம். அதே மாதிரி இப்போ காமிச்ச பிளான்ட்டு மரமாயிருச்சு. கொஞ்சம் நல்லாவே இது ஒரு 12 அடிக்கு மேலே இருக்கும். இது வந்து இப்போ தோண்டி எடுத்து சப்போஸ் வந்து டெட் ஆகிருச்சு அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடும். அப்படியே எடுத்து வளர்ந்துட்டாலும் க்ரோ பேக்கில் வச்சு வளர்ந்துட்டாலும் நமக்கு தேவைப்படுற அளவு வந்து கீழேருந்து இந்த அளவு மட்டும்தான் தேவைப்படும், இந்த சைஸ் தான் தேவைப்படும். ஏன்னா நம்ம போன்சை பண்ண போகிறோம், அதுக்கு ரொம்ப பெருசாக வச்சா நல்லா இருக்காது. ஸோ அதனால் நம்ம வந்து ஏர் லேயரிங் பண்ணி ஒவ்வொரு இதாக எடுக்க போகிறோம். நம்ம இந்த இடத்துல தான் ஏர் லேயரிங் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே இங்கே ஒரு ஏர் லேயரிங் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. இதுலேருந்து நம்ம இதோட கட் பண்ணிடுவோம். ஸோ அதனால் இது ஒரு ட்ரங்க், ஒரு செடி, ஒரு போன்சைக்காக ட்ரை பண்ணுறதுக்காக இது ஒரு மெட்டீரியல் ஆக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கனக்குள்ளே நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இப்போ எப்படி பண்ணணுங்கிறத நல்லா கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு சுற்றி ஒரு ஷார்ப்பான நைஃபில் இது ஒரு கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி 1 இன்ச்சு இதிலிருந்து 1 இன்ச் இங்கே 1 இன்ச் போட்டு அதே மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. இது போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மேலே இருக்க இந்த டிஷ்யூ வந்து நம்ம எடுக்க போகிறோம். இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க, உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மேலே இருக்க பட்டையை தான் நம்ம உரிக்க போகிறோம், இந்த மாதிரி ஃபுல்லாக. இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது மேலையும் கீழேயும் நம்ம இந்த மாதிரி இது பண்ணனால எடுக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுக்கு எடுத்தாச்சு. இந்த மாதிரி இதில் இருக்க மேலே இருக்க தோலை மட்டும் எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ரப் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துடுறோம். நம்ம ஃபுல்லாக இப்படி ரப் பண்ணிக்கணும். இந்த ட்ரங்க்கில் வந்து கொஞ்சம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வலுவலுன்னு இருக்கும். இது பூராமே நம்ம வந்து எடுத்துடணும். இது இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ரூட் பிடிக்காது உங்களுக்கு ஆக்சுவலாக. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா, நம்ம வந்து பின்னாடி வந்து இப்படி ஃபுல்லாக வச்சு மண் வச்சு கட்டிடுவோம். இது ஃபுல்லாக வந்து காற்றே போகாத அளவுக்கு மண் வச்சு கட்டிடுவோம். இங்கேருந்து
இதையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக இதில் ரூட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த இடத்துல இருந்து ரூட் வந்து கீழே ப்ரொடியூஸ் ஆகும் இந்த 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 டேமேஜ் ஆன இடத்த கனெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அப்படி நிறையா ரூட்டு ஸ்ப்ரெட் ஆகும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல்லாக கனெக்ட் நம்ம மண் வச்சங்காட்டி வந்து அந்த மண்ணுக்குள்ளே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும் அந்த ரூட்டு. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இதோட பாதியோட இந்த இடத்தோட கட் பண்ணி எடுத்துருவோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இது ஒரு பிளான்ட் ஆக்கிடுவோம். இது அவ்வளோதான், இந்த இடம் காஞ்சிரும், இது ஒரு பிளான்ட் ஆயிரும். இது லைவில் தான் இருக்கும். ஸோ அதான் ஏர் லேயரிங் மெத்தடு. இப்போ பாருங்கள் நான் பண்ணுறது. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கீழே மட்டும் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. கீழே பண்ணிவிட்டு நூல் வச்சு கட்டிடுங்க. இது மாதிரி கட்டிடுங்க. கட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஈரமான மண் எடுத்துக்கோங்க. மண் எடுத்து இதில் அப்ளை பண்ண போகிறோம். நம்ம காயற்பித்து எது வேணாலும் வைக்கலாம். கூட மணல் கலந்துக்கலாம். நான் வந்து வெர்மி கம்போஸ்ட் அண்ட் மணல் தான் வைக்கிறேன். நமக்கு வந்து இந்த இது வந்து நேராக இந்த பிரான்ச் வந்து நேராக போகிறனால கொஞ்சம் இந்த மாதிரி மண் வைக்கிறதுக்கு இந்த பேப்பர் வந்து சுற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். மண்ணை பிடிச்சி வச்சுட்டு அப்புறம் பேப்பர் சுற்றி கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வைக்க முடியாது, அதனால தான் இந்த இதில் நிறைய மெத்தட் இருக்குது. இதில் வாட்டர் கேனும் யூஸ் பண்ணி வைக்கலாம். பட் இது பெட்டரு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு. இப்போ ஃபுல்லாக மண்ணை இதில் ஃபில் பண்ணியாச்சு. இந்த மண்ணை ஸோ இதை மறுபடியும் நம்ம கட்டிடலாம். டைட்டாக ஃபுல்லாக கட்டிக்கங்க. போதும். அப்புறம் இதை லைட்டாக இப்படி அமுத்தி விட்டுருக்குங்க. ஸோ இது இப்போது பண்ணியாச்சு, ஏர் லேயர் பண்ணியாச்சு. இது வெயிட் பண்ணணும் ஒரு 15 days to 20 days வெயிட் பண்ணால் தான் இதில் ரூட்டெல்லாம் நமக்கு விசிபிளாக தெரியும் ரூட் வந்திருக்கு அப்படின்னு. அந்த ரூட் வந்து நிறைய ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதோட பாதியோட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே கிரவுண்டில் நட்டு வச்சுக்கலாம். இந்த கவரை கழட்டிட்டு அப்படியே நட்டு வச்சுக்கலாம். நம்ம இதிலேருந்து பிளான்ட் எல்லாம் வளரும். ஸோ அதுக்காக தான் இந்த பிரான்ச்சஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் திரும்ப வளர்ந்துடும். நம்ம புதுசாக ஒரு ஸ்டிக் வைக்கும்போது பிரேம்னாவை பொறுத்தளவுக்கு நிறையா மல்டி பிரான்ச்சஸ்லாம் வந்துடும். நம்ம கட் பண்ணி விட்டால் நிறையா வளர ஆரம்பிச்சிடும். நான் ஒன் மோர் டைம் ரிப்பீட் பண்ணுறேன், நல்லா பார்த்துக்குங்க.
கண்டிப்பாக மண் வந்து ஈரமாக தான் வைக்கணும். அப்போ தான் வந்து ரூட்டு பிடிக்கும். இல்லைன்னா பிடிக்காது. இல்லைன்னா அதுக்கு இப்படியே வெறும் இந்த டேமேஜ் பண்ணி விட்டோம்ல அது மாதிரி இருந்தாலும் நார்மலாக பிளான்ட் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதான் மெத்தடு. நான் இதுக்கு முன்னாடி ஏர்லைரிங் பண்ணி வச்சதை இது காமிக்கிறேன், அதை பாருங்கள். இதுதான் நான் ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி ஏர்லைரிங் பண்ணேன். இப்போ இதில் ரூட்டெல்லாம் வந்துருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதான் ரூட்டு. இந்த மாதிரி ரூட்லாம் வந்துருச்சு. இதே நிறையா ஆகணும், ஸ்ப்ரெட் ஆகணும், நிறையா ரூட் வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேயும் ரூட்டெல்லாம் வந்துருச்சு. இது எல்லாமே மேலேருந்து வரும். இது எல்லா ரூட்டுமே வந்து இங்கேருந்து தான் வரும். இந்த இடத்துல நம்ம டேமேஜ் பண்ண இடத்துலேருந்து தான் வரும். இந்த பிளேஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக வர்றது தான் இந்த ரூட்டு. நல்லா ரூட்டெல்லாம் விசிபிள் ஆனதுக்கப்புறம் இதோடு நம்ம கட் பண்ணிடணும். இதோடு கட் பண்ணி எடுத்துட்டோன்னா இந்த கவரை எடுத்துகிட்டு நம்ம மண்ணில் நட்டு வச்சா இது ஒரு அப்படி பெரிய மரமாக வளர்ந்துடும். அப்படியே இதே மாதிரி எல்லா செடியிலையும் பண்ணலாம். இந்த கட்டிங்ஸில் வளராமல் இருக்கிறதுக்கும் பண்ணலாம். ட்ரங்க் இந்த மாதிரி ரொம்ப பெருசான மெட்டீரியலுக்கும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம், ஏர் லேயரிங் மெத்தடை. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய ட்ரங்க்குன்னு. ஸோ இதை நம்ம தோண்டி எடுத்து வளராமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால் அந்த ஒரு ப்ராசஸ்க்காக தான் ஏர் லேயரிங்லாம் பண்ணுறது. அப்புறம் அந்த வளராத செடியை, அந்த மரங்களில் கட்டிங்ஸ் போட்டாலும் வளராது, அந்த மாதிரி மரத்தில் நம்ம ஏர் லேயரிங் பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்னும் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், என்னென்னா இந்த மாய்ஸ்சர் வந்து அப்படியே இருக்குமா அப்படின்னா, இப்போ அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக இருக்காது. இந்த மாதிரியே ஈரமாகவே உள்ளுக்கு இருக்காது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஹோல் யூஸ் பண்ணி சிரஞ்சில் வாட்டர் ஃபில் பண்ணி நம்ம இதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ராசஸ். ஸோ வாட்டர் நல்லாவே ஸ்ப்ரெட் ஆயிரும். இப்படியே ஈரப்பதமாகவே வச்சுக்கலாம், நல்லா ரூட்டு வந்துடும். அப்படி பண்ணி தான் இப்போ இவ்வளோ ரூட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.